சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. குடியரசு தின விழா தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தது. அந்த விளம்பரத்தில் 1950ஆம் ஆண்டில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பு பக்கத்தில் இருந்தவற்றை வெளியிட்டிருந்தார்கள். அதில் 1976இல் சேர்க்கப்பட்ட 2 முக்கியமான சொற்கள் சோசலிசம், செக்யூலரிசம், சமத்துவம் மற்றும் சமயச்சார்பின்மை என்ற 2 சொற்கள் இல்லாத ஒரு முகப்பு பக்கத்தை, அரசியலமைப்பு முகப்பு பக்கத்தை இந்த விளம்பரத்தில் வெளியிட்டிருந்தார்கள் என்பது சர்ச்சையை கிளப்பியிருந்தது. தவறாக ஒருவேளை அது இடம்பெற்று இருக்குமானால், அந்த விளம்பரம் தவறாக வெளியிடப்பட்டிருக்குமானால் அந்த தவறு அப்படியே தொடரட்டும், அந்த 2 சொற்களும் தேவையில்லை என்று சிவசேனா கருத்து கூறியது. அது தொடர்பாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மேலும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். இவை இடையில் சேர்க்கப்பட்டவைதான், இது தொடர்பாக நாடு விவாதிக்கட்டும், இந்த 2 சொற்களுமே அவசியமற்றவை, நாடு விவாதிக்கட்டும், விவாதித்து மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை வைத்துக் கொள்ளலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். இதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கண்டன குரல் எழுப்பியிருக்கின்றன. நாடு தழுவிய அளவிலான இது தொடர்பான ஒரு விவாதம் தேவையா தேவையில்லையா, எதற்காக இந்த 2 சொற்களும் நீக்கப்பட வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. விவாதிக்கலாம். நம்மோடு திராவிடர் கழகத்தின் வழக்கறிஞர் திருமதி அருள்மொழி, பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் திரு KT ராகவன், அரசியல் விமர்சகர் பானு கோம்ஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு இரா சிந்தன். வணக்கம். உங்களிடமிருந்து தொடங்கலாம். இப்போ நிறைய விஷயங்கள் பற்றி விவாதம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தொடக்கத்தில் 370 தேவையா இல்லையா அப்படின்றத பற்றி ஒரு விவாதம் வேண்டும்னு ஒரு அமைச்சர் சொன்னார். அதற்கு பிறகு நாடாளுமன்றம் முடங்கிய நிலையில் மத மாற்ற தடை சட்டம் தொடரணுமா வேண்டாமான்னு ஒரு விவாதம் வேணும்னாங்க. தமிழ்நாட்டில் ஹிந்தி பிரச்சனை வந்தப்ப நாடு தழுவிய அளவில் ஹிந்தி வேண்டுமா வேண்டாமான்னு விவாதிக்கலாம்னு இலகணேஷ் நீங்க சொன்னார். இப்போ இன்னொரு பிரச்சனை பற்றி இந்த 2 சொற்களும் வேண்டுமா வேண்டாமா, இடம்பெறலாமா கூடாதான்ற விவாதத்தை முன்வைக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது, அரசியல் சட்டத்தின் உருவாக்கிய பிதாமகர்கள் இந்த 2 சொற்களையும் சேர்க்கவில்லை முகப்புரையில். பின்னாளில் நெருக்கடி காலத்தில், இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் விவாதமின்றி இது சேர்க்கப்பட்டது. இப்போ விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கு இல்லையா? அதாவது நாடு ரொம்ப ஒரு ஆபத்தான குழுவினால் ஆளப்படுகிறது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லணும். இப்போ இந்த விவாதிக்கலாமா இல்லையா, எதை பற்றி வேணால் விவாதிக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் இது முதல்ல என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, பிரதமர் நரேந்திர மோடியில் இருந்து ரவிசங்கர் பிரசாத்லேருந்து மற்ற அத்தனை பேரும் எந்த அரசியல் சாசனத்தை ஆதாரமாக கொண்டு அதன் மேலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பதவியேற்றார்களோ அந்த அரசியல் சாசனம் இதுவரைக்கும் மாற்றப்படவில்லை. எந்த இப்போ நான் நினைச்சு ஒரு விஷயத்தை ஒரு சொல்ல விட்டுட்டு ஒரு சட்டத்தை பயன்படுத்த முடியாது. ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட அந்த உரிமை கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரும் எந்த அரசியல் சாசனத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பதவிக்கு வந்தாங்களோ அதில் சில சொற்களை இதுக்கு ஒரு சரியான நாகரீகமான சொல்ல நான் பயன்படுத்தணும்னு நான் தேடுறேன். ஆனால் திருட்டுத்தனமா, கள்ளத்தனமா, நேர்மை இல்லாமல், அருவருக்கத்தக்க முறையில், இப்படி பல சொற்கள் வருதே தவிர என்னால் அதுக்கு இதை விட ஒரு நல்ல சொல்ல தேட முடியல. ஒரு அரசினுடைய விளம்பரம், குடியரசு விளம்பரத்தில் அந்த 2 சொல்ல நீக்கிட்டு போடுறாங்க. ஆனால் சட்டத்தில் இருக்கு. அதை நீக்கிற அதிகாரத்தை முதல்ல உங்களுக்கு யார் கொடுத்தது? விவாதத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். அதாவது ஆளை கொலை பண்ணிட்டு கொன்னது சரியா தப்பான்னு பேசுறது தான் அவங்களோட பழக்கமே. அந்த மாதிரியாக முதல்ல இதை நீக்கிட்டு அப்புறம் அது இப்போதைக்கு அது ஒரு ஒமிஷன், நெக்லிஜென்ஸ், ஆனால் இனிமே தட் வில் பி இன்டென்ஷனல், வேணும்னே அதை செய்வோம் அப்படின்னு சொல்றது ஒரு குற்ற மனப்பான்மை உடையவர்கள் கையில், எந்த பாதகத்துக்கும் அஞ்சாதவர்கள் கையில் இந்த நாடு சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆரம்பமாக பார்க்குறேன். ரெண்டாவது, ஒபாமா அவர்களுடைய வருகைக்கும் இந்த சொற்களை நீக்கினதுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. அதுக்கு எத்தனை ரகசியங்கள் பின்னால் இருக்குன்றது தெரியாது. இந்த நாடு சோமாலியா ஆக போகுதா, எத்தியோப்பியா ஆக போகுதா, அமெரிக்காவுக்கு கொஞ்சம் தான் எழுதி கொடுத்துருக்காங்களா, இல்லை மொத்தமாக அடகு வச்சுட்டாங்களா, அந்த ஷரத்துக்கள்லாம் வெளியில் வராமல்
இந்த நேரத்துல இப்படி ஒரு விவாதத்தை திருப்புவதுங்கிறதே ஒரு மோசடியான வேலைன்னு நான் அதை விவாதிக்காம இதை ஏன் விவாதிக்கிறோம் அப்படின்ற கேள்வி நீங்க எழுப்புறீங்க. அந்த விவாதம் எழுந்துராம பாத்துக்கதான் இந்த விவாதம்னு நான் நினைக்கிறேன். திரு ராகவன், 100 முறைக்கு மேல அரசியல் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. திருத்தின நிலையில இன்னைக்கு என்ன இருக்கோ அதுதான் நாட்டினுடைய சட்டம். இன்றைக்கு நாம பயன்படுத்துற ஒன்று 50ல திருத்தப்படுவதற்கு முன்னால் இருந்த ஒன்றை, 76க்கு முன்பு இருந்த ஒன்றை எடுத்து போட்டு இதுதான் ஒரிஜினல், இதை போட்டு தப்பில்லைன்னு சொல்ற ஆர்குமெண்ட் நியாயமா? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு மத்திய அமைச்சர் ரத்தோர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு, கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. இது 66வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடியரசாக ஆகும்பொழுது நம்முடைய பிரியாம்பல் எப்படி இருந்தது, முகவுரை எப்படி இருந்தது, அதோடைய போட்டோ தான் போட்டிருந்தது அப்படின்னு சொன்னார், கிளாரிஃபை பண்ணார். ஆனால் காங்கிரஸ் கட்சியும் மீதி இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஏதோ இது செக்யூலர் கண்ட்ரியை மாற்றுவதற்காக முயற்சி செய்வதாகலாம் குற்றம் சொல்லும் பொழுது, இப்ப ரவிசங்கர் பிரசாத் சொன்னார், நீங்க இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னீங்க, விவாதிக்காமையே இது போன்ற ஒரு மாற்றம் பிரியாம்பிள்ல முகவுரையில் இந்திரா காந்தி அரசாங்கம் கொண்டு வந்தது, 42வது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இதை பத்தி ஏதோ சாக்ரோசன்ட் அப்படிங்கறதே கிடையாதுன்ற 1900 அந்த இதுல குடியரசாக இந்த நாடு உருவாகும் பொழுது இதை பற்றி கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில டிஸ்கஷன் வந்திருக்கு. அதுல மரியாதைக்குரிய சகோதரி சொன்னாங்க, குற்ற மனோபாவம் திருட்டுத்தனம்லாம் பயன்படுத்துறாங்களே, அப்ப நீங்க இதை அம்பேத்கரை சொல்லுவீங்களா? அப்போ ஏன்னா இதை பத்தி அம்பேத்கர் இந்த டிஸ்கஷன்ல கேட்டி ஷா டிஸ்கஷன்ல வரும்பொழுது இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் சொல்றாரு சோஷியல் செக்யூலர் சவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ங்கிறத மாத்தி இந்த மாதிரி சோஷியல் இந்த மாதிரி செக்யூலர் அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது அம்பேத்கர் ரிஜெக்டட் இட். அவர் சொல்றார், இன் திஸ் அப்போசிஷன் டு தி அமெண்ட்மெண்ட் அம்பேத்கர் ஸ்டேட்டட், ஜஸ்ட் நான் கோட் பண்றேன், my objection stated briefly are two. In the first place, the constitution is merely a mechanism for the purpose of regulating the work of the various organs of the state. அந்த சோஷியல் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அது அந்த அரசாங்கங்கள் முடிவு பண்ணட்டும், காலத்துக்கு ஏற்றார் போல நடந்து கொண்ட அரசாங்கங்கள் இதை எப்படி இருக்கணும், எந்த பாலிசியை ஃபாலோ பண்ணணுங்கிறது முடிவு பண்ணட்டும், இதுல இருக்கக்கூடாது என்று சொல்லி முடிவு பண்ணாரு அம்பேத்கர். அவர் திருட்டுத்தனமா பண்ணாரு உங்களால சொல்லிடுவீங்களா நீங்க? அதான் மீனிங். அடுத்த அது அப்படியா? இன்னைக்கு பிஜேபி பத்தி குற்றம் சாட்டுகிறீங்க. இன்னொன்னுங்க, 42nd அமெண்ட்மெண்ட் வரும்பொழுது அன்றைக்கு எல்லாருமே எதிர்த்தாங்க. எமர்ஜென்சி அப்போ இந்திரா காந்தி 42வது அமெண்ட்மெண்ட் மூலமா 59 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 42வது இதுல 59 அமெண்ட்மெண்ட் வந்தது. அப்ப எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணாங்க. அப்போசிஷன்லாம் அப்ப யுனைடெட் அப்போசிஷன் ஜனதா கட்சி இருந்தது. ஈவன் ஜனதாவுடைய மேனிஃபெஸ்டோ, அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஜனதா கட்சியுடைய மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்டது, எமர்ஜென்சிக்கு முன்பாக இருந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வருவோம். இந்திரா காந்தி அவர்கள் இங்கே மாற்றம் கொண்டு வந்த அத்தனையும் மாத்துவேன்னு சொன்னாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் ஆனா பண்ண முடியல. ஏன்னா ராஜ்யசபால ஆட்சி மாற்றம் மொரார்ஜி தேசாய் எல்லாவற்றையும் மாற்றிய போது இதை எல்லாவற்றையும் மாற்றவில்லை. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இந்த 2 சொற்களையும் மாற்றல. இப்பவும் சொல்றேன், எல்லாவற்றையும் மாற்றவில்லை, முயற்சி செய்தார்கள். ராஜ்யசபால 163 இருந்து நினைக்கிறேன் காங்கிரஸ் அப்போ, அதனால இவங்களுக்கு மெஜாரிட்டில மாத்த முடியல. ஆனா ஜனதாவுடைய அந்த மேனிஃபெஸ்டோல பாருங்க, இன்ஃபேக்ட் 42nd அமெண்ட்மெண்ட் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு சொன்னா, இப்ப நம்ம ஜட்ஜஸ் பில் வந்தது பாருங்க, நீங்க 50% மாநிலங்களுடைய சட்டப்பேரவை அதற்கு அப்ரூவ் பண்ணணும், ராட்டிஃபை பண்ணணும். ஒன்னு சொல்லட்டுமா, இன்றைக்கு இவர்கள் பேசுறாங்களே, அன்னைக்கு 50 மாநிலங்களுடைய 50% மாநிலங்களுடைய சட்டமன்றத்தில் ராட்டிஃபை பண்ணணும். ஒரு மாநிலம் தமிழ்நாடு, கேரளா மாநிலம் கூட ராட்டிஃபை பண்ணல. கேரளா வாஸ் ரூல்டு பை அச்சுதானந்தன். கம்யூனிஸ்டுடைய தலைவர் அச்சுதானந்தன் முதலமைச்சராக இருந்த கேரள மாநிலம் அதை ராட்டிஃபை பண்ணல, தமிழ்நாடு ராட்டிஃபை பண்ணல, குஜராத் ராட்டிஃபை பண்ணல, மீதி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இன்றைக்கு அது கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் கூட இன்றைக்கு சோசியலிசம் செக்யூலரிசம் இதை இந்தியா மத சார்பு நாடாக முயற்சிக்குது பிஜேபின்னு சொன்னா, மத சார்பு அற்ற நாடாக மாத்துவேன்னு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்களே. வை தி கம்யூனிஸ்ட் ஸ்டேட் which was ruled by அச்சுதானந்தன் did not ratify that? நீங்க எதுவும் பதில் சொல்லுங்க. அதாவது அம்பேத்கர் அவர்கள் இத சொன்ன கருத்தை சொன்னாரு. அதுல அந்த உரையில அம்பேத்கர் அவர்கள் நிறைய சொல்றாரு. என்னன்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்னு நம்ம சொல்றோமே, அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள், இவை எல்லாமே சோசியலிசத்தை நோக்கியது அல்லாமல் வேறில்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, அவங்க அந்த காலத்தில் இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சியில இந்த நாடு அல்லலுற போகிறது, திட்டம் போட்டு மாநிலத்துக்கு மாநிலம் மத கலவரங்கள் ஒரு அரசினாலேயே அவர்களுடைய பாதுகாப்போடு உண்டாக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க அன்னைக்கு இதெல்லாம் இருக்கு. முதல்ல எல்லாமே இருக்கு, எல்லாம் ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கு.
நீதிமன்றத்தில் வந்து விடுதலையாகிறவங்க எல்லாருமே உண்மையில குற்றமற்றவர்கள் அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. நீதிமன்றம் மட்டுமே இறுதி எல்லை இல்லை ஒரு குற்றத்தை முடிவு பண்றதுக்கு. மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இப்ப விஷயம் என்னன்னா, நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் முன்னோர்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்க வந்து இதுக்கு நான் வேற சொல் தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்லுங்க, கேடி ஷாவும் அண்ணல் அம்பேத்கரும் நேருக்கு நேரா விவாதம் பண்றாங்க. இந்த சொல் இருக்கலாமா கூடாதா? இது இருக்கலாம் கூடாது, அது நேர்மை. ஆனா அப்படியே தெரியாம விட்ட மாதிரி பத்திரிகையில விட்டுட்டு ஒருத்தர் வந்து தெரியாம தான் விட்டுட்டோம் பாராம், அப்புறம் அடுத்தவர் விட்டா என்ன பாராம், மூணாவது ஒருத்தர் விவாதிக்கலாமே அப்படின்னு பாராம், நாலாவது அது தேவையில்லைன்னு பேசுவாங்களா? இதற்கு வேற ஒரு பேர் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். பானுகோம்ஸ், இந்த 2 சொற்கள் இன்றைக்கு விவாதத்துக்கு வருது. சோசலிசம், செக்யூலரிசம் அப்படின்ற 2 சொல். இந்த 2 சொற்கள் இருக்கணுமா வேணாமான்னு விவாதிக்கட்டும், நாடு முடிவு செய்யட்டும், மக்கள் எதை விரும்புறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ரவிசங்கர் பிரசாத் சொல்றாருன்னா, இன்றைக்கு அந்த 2 சொற்களும் அதனுடைய உண்மையான பொருளை இழந்துருச்சுன்னு அர்த்தமா? இந்த விவாதத்தின் மூலமா அவர் எதை அடையணும்னு நினைக்கிறார்? இல்லை, அவர் எதை அடையணும்னு நினைக்கிறாருங்கிறது அவர் தான் சொல்லணும். ஆனால் இந்தியாவில் இந்த சமயத்தில் அதன் மீதான டிஸ்கஷன்ஸ் தேவையா அப்படின்னா தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதற்கான கிளியர் டெஃபினிஷன் இந்தியாவில் இருக்குதா? அரசியலமைப்பு சட்டத்திலேயே அது இருக்குதான்னா கிளியர் டெஃபினிஷன் இல்லை. எது செக்யூலரிசம்? வெஸ்டோட செக்யூலரிசம் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களிலிருந்தும் விலகி இருப்பது. இந்தியாவோட செக்யூலரிசம் என்ன அப்படின்னா எல்லா மதங்களையும் சமமாக பாவிப்பது. இந்த கிளியர் டெஃபினிஷன் இல்ல. அந்த மாதிரி வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பயன்படுத்துற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல டிக்ஷனரியில தான் அர்த்தம் கண்டுபிடிக்குமே தவிர, இது போல ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் என்றால் அதற்கான பொருளை அமலாக்குகிறவர்கள் தான் செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, பிஜேபி இவ்வளோ பேசுறாங்களே, பிஜேபியுடைய கான்ஸ்டியூஷன், அவங்களுடைய கட்சி கான்ஸ்டியூஷன்ல இன்னைக்கு ஆன்லைன்ல போட்டிருக்காங்க, ஆன்லைன்ல இருக்கு, இதே வார்த்தைகளை வைத்திருக்கிறார்களா இல்லையா? வைத்திருக்கிறோம், வச்சிருக்காங்க. அப்போ விவாதிக்கணும்னு ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்று சொன்னால் இன்னர் பார்ட்டியில டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் நீங்க. ஆனா மாறாக இவர்கள் இதை எதிர்க்க வைக்கிறார்கள்னு சொன்னா நான் கேட்கிறேன், விவாதிக்காமலே நிறைவேற்றப்பட்ட அவசர சட்டங்கள் இந்தியாவில் இருக்குல்ல. இப்ப ரீசெண்டா நிலம் எடுப்பதற்காக விவசாயிகளுடைய நிலத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கலாம், தனியாருக்கு எடுத்து கொடுக்கலாம் என்றெல்லாம் சட்டத்தை திருத்தலாம் அவசர சட்டத்தில் பின்வாசல் வழியாக செய்துவிட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் வந்து பேசுவதற்கே நேரம் ஒதுக்குவதில்லை என்று நேரடியாகவே சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டுறாரு. என்ன சொல்றாரு? ட்விட்டர்ல அரசாங்கத்தை நடத்தாதீங்க, நாடாளுமன்றத்தில் வந்து விவாதிங்கன்னு கேட்கிறாரு. விவாதிக்கிற நேரத்தை எல்லாம் விட்டு இப்போ ஒபாமா வந்துட்டு போன பிறகு அதற்கு பின்னணியில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் விவாதத்துக்கு வந்து வரக்கூடாதுன்னு, அல்லது அவருடைய சட்டையை பத்தின விவாதம் பெருசா வந்துவிடக்கூடாதுன்னு தேவையற்ற சர்ச்சையை கிளப்புறார்கள்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க பாதியில நிறுத்துனீங்க. சோஷியலிசமும் அதே மாதிரி தான். அதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக அதை வந்து ஒரு ஃபிக்ஸ்டர் மாதிரி வைக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்வி. ஏன்னா குளோபலைசேஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய எல்லா நாடுகளும், உலக நாடுகள் அனைத்துமே இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் கூட அதே சோஷியலிஸ்டிக் தியரியோட ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கிறாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ பொருளாதார பாலிசிங்கிறத வந்து நாம ஒரு ஃபிக்ஸ்டராக வைக்க முடியாது. சரி, சோஷியலிசத்துக்கு அந்த விளக்கத்தை தர்றீங்க. ஆனா செக்யூலர் கண்ட்ரி அப்படின்ற ஒன்றை அதை விமர்சிக்கக்கூடிய பிஜேபி வேற ஒரு பொருள்ல அதை விமர்சித்தாலும் கூட அவங்க எங்களுக்கு செக்யூலரிசத்துல நம்பிக்கை இருக்கு, மதச்சார்பின் நம்பிக்கை உள்ள கட்சி, நாங்க அதுல பற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன்லயும் சொல்றாங்க. இன்னொன்று, அது சொல்லாமலேயே இந்தியால பழங்காலமாக இருந்து வருதுன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சொல் நீக்கலாமா வேண்டாமான்னு ஏன் விவாதிக்கணும்ன்றாங்க? இல்ல நீக்கலாமா வேண்டாமான்னா நீக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய நிலை. செக்யூலர் கண்ட்ரிங்கிறது இருக்கணும் அந்த இடத்துல. ஆனா செக்யூலரிசத்தை நாம எப்படி டிஃபைன் பண்றோம், என்ன மாதிரி அரசுகள் அணுகுகின்றன அப்படிங்கறத குறித்த டிஸ்கஷன் நமக்கு தேவை. சகோதரர் சொல்றாரு, உங்களுடைய வெப்சைட்ல பார்த்தேன் பிஜேபியோடையது. எஸ், we are for secularism, we are for socialism னு சொன்னா கூட இதுல ஒரு பிரச்சனை வருது. சஞ்சய் அகர்வால்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். நீங்க பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க மனு போடும் பொழுது நீங்க அந்த இதுல கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லிட்டு போடணும். உங்களுக்கு சோசியலிசம், இந்த பொது உடைமை விஷயங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க வேற ஏதோ இசம் சொல்றீங்கன்னு வச்சுங்க. அப்படி சொன்னாலும் கூட நீங்க சோசியலிசம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நீங்க மனு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாதியின் பேரால கட்சி வைக்க முடியாது. ஜாதியின் பேரால அரசியல் சட்டத்துல கட்சி வச்சீங்கன்னு சொன்னா சோசியலிசம் கொஞ்சம் பிரதர் இருங்க. சோசியலிசம் இஸ் an ism. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சோசியலிசம் மேல இல்ல, கேபிட்டலிசம் மேல ஒரு கட்சிக்கு ஆசை எது இருக்கு. அவங்க கேபிட்டலிசம் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கவே முடியாது இந்தியால. ஏன்னா பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்,
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நீங்கள் பிரியாம்பிள் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சொல்லப்பட்ட அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தான் உங்க கட்சியை ரெஜிஸ்டரே பண்ணுவாங்க. இது ஒண்ணு. அதனால நான் பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தியா வாஸ் செக்யூலர், இந்தியா இஸ் செக்யூலர், இந்தியா வில் பி செக்யூலர். நாட் பிகாஸ் ஆஃப் திஸ் செக்யூலரிசம். இந்த முகப்புரையில உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்க என்ன சொல்றீங்க? அரசியல் சட்டத்துடைய முகப்புரையில் அந்த இரண்டு சொற்களும் இருக்க தேவையில்லை, அத பத்தி விவாதிக்கலாம்ன்றீங்க. ஆனா உங்க கட்சியோட கான்ஸ்டிடியூஷன்ல அந்த இரண்டு சொற்கள்லயும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இது அப்ப அதுல இருந்து ஒரு முரண்பாடு கிடையாது. இப்போ சொல்றேன், இன்னைக்கு வெங்கையா நாயுடு தெளிவா கட்சி இதுல வைக்கும்போது ஏன் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள்ல நீங்க வைக்க வேணாம்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் என்ன தெரியுமா சொல்றேன், இன்னைக்கு கூட வெங்கையா நாயுடு சொல்லி இருக்காரு, நாங்க நீக்க போறதில்லன்னு சொல்லி இருக்காரு. அந்த மாதிரி ஐடியா இல்ல. ஆனாலும் கூட நீங்க சொல்ற இன்னொரு அமைச்சர் அப்படி பேசுறாரு. அவர் ஒரு ப்ளீஸ் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்ல அலோ பண்ணுங்க. இட்ஸ் a sacrosanct சொல்றீங்களா? அது இல்லன்றேன். பெருபாரி கேஸ் 1960ல அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இந்த முகவரி என்பது இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது. அரசியலமைப்போடு சேர்ந்தது கிடையாதுன்னு பெருபாரி வழக்கல். அதுக்கப்புறம் கேசவானந்த் பாரதி கேஸ், சகோதரிக்கு தெரியும், அவங்களும் வழக்கறிஞர், ரொம்ப பாப்புலர் கேஸ் இது. 13 ஜட்ஜி உட்கார்ந்து முடிவு பண்ணது. அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, preamble may be used to interpret ambiguous areas of constitution, may be used அப்படின்னு கேசவானந்த் பாரதி கேஸ்ல சொல்லி இருக்கிறது. அதனால இன்றைக்கு என்னமோ ஒரு இந்திரா காந்தி விவாதமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, நம்ம இன்னைக்கு விவாதிக்கலாம்னு சொன்னா என்னங்க? நீங்களே கேட்டீங்க. உண்மையாக இந்த நாடு மதசார்பற்ற நாடுன்னு சொன்னப்பட்டாலும் கூட அந்த மதம் சார்பற்ற நாடாகத்தான் இந்த நாடு இருக்கிறதா என்று சொன்னால் உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்றேங்க, இந்த நாடு எழுத்தளவில் தான் மதசார்பற்ற நாடாக இருக்கிறது. இந்த நாட்டில் மதசார்பற்ற நாடாகவே இல்லை என்பதற்கு பல விஷயம் சொல்ல முடியும். அது ஷாபானு வழக்கா இருந்தாலும் ஷாபானு வழக்குல பிரதமர் வருவதில்லை. அது இல்லங்க, இப்ப விவாதம் நடக்க வேண்டிய இடத்துல விவாதம் நடக்கலன்னு சொல்றாரு. அது இன்னொரு விவாதம். அதைத்தான் சொல்லுறேங்க. ஷாபானு வழக்குல இந்த எப்படி நாட்டுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, 25ல இருந்து 30 மத ரீதியாக எப்படி அரசியலமைப்பு சட்டத்தோட 25ல இருந்து 30 ஷரத்துகள் எப்படி மத ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த நாட்டுல கல்வியிலையும் சரி பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் 44ல இருக்கு. அவர் ரெஃபர் பண்றார். நடைமுறையில மதச்சார்பு இல்ல. நிச்சயமாக மதசார்பற்ற நாடாக இது சொல்லிக் கொண்டாலும் கூட காங்கிரஸ் சொல்லுகின்ற அந்த மதசார்பற்ற தன்மைன்றது இந்த நாட்டுல இல்ல. அவர்கள் தான் அதை குலைத்ததே. இன்றைக்கு காங்கிரஸ் தான் மதசார்பற்ற தன்மையை குலைத்தது. காரணம் காங்கிரஸ். ஏட் அளவுல தான் மதச்சார்பின்மை இருக்கு, நடைமுறையில இல்ல. அதனால அது ஏட்ல இருந்து எடுத்துறலாம் ஒரு ஆர்குமெண்ட் முன்வைக்கப்படுது. டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஆர்குமெண்ட்ங்கிறது திரு ராகவன் அவர்கள் வைக்கிற ஆர்குமெண்ட். இதெல்லாம் இந்த அரசினுடைய விவாதமா? முதல்ல இந்த நாட்டினுடைய ஆட்சியை நடத்துகிற பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பற்றிய விவாதங்கள் வரும்பொழுதெல்லாம் வாயை திறந்து ஏதாவது பேசுறாரா? அவருக்கு ஒபாமாவை வரவேற்க மரபுகளை மீறி போய் வாசப்படி வரைக்கும் நின்று வரவேற்று அதை பார்க்கும் போதே நமக்கு இது என்னன்னு நமக்கு தெரியலையா? ஒபாமா வர்றாரு, சோசியலிஸ்ட்ங்கிற சொல் எங்க குடியரசுலயே இல்லைங்க அப்படின்னு நீங்க ஒபாமா வரவேற்றாரு. ஆனா ஒபாமா வந்தபோது மன்மோகன் சிங் வரவேற்றார். இத இப்படி ஒரு குதூகலித்து அவர் இது இவங்க ரெண்டு பேரும் நடந்து கொண்ட அந்த அணுகுமுறையை பார்த்து ஒபாமா வந்ததுனால இந்த இந்தியாவே புனிதப்பட்டு விட்டத மாதிரியும் பேசாம பார்த்தா மோடியை விட இந்த சப்ஜெக்ட்ல என்னன்னா முக்கியமா ஏன் இந்த சப்ஜெக்டுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னா, ஒபாமா வருகிற அந்த விழாவில் குடியரசு விழாவுக்கு நீங்க கொடுத்த விளம்பரம் தான் இது. அந்த விளம்பரத்துல தான் சோஷலிஸ்ட்ங்கற சொல்ல நீங்க முதல்ல யாருக்கும் தெரியாம கைவிடுறீங்க. ஏப்ரல் 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் இதே மாதிரி ஒரு அப்ப பேசுனீங்களா? அதுதான் ஏப்ரல் 2014. இங்க பாருங்க, காங்கிரஸ் அமைச்சரே கொடிய தலைகீழா கூட வச்சிருக்காரு. ஆனா அவங்க உடனே அதுக்கு வருத்தப்படுவாங்க. நாங்க வேணும்னு செய்யலீங்க, மன்னிப்பு கேட்பாங்க. ஏன் இதை செஞ்சா என்ன, நாங்க ஒன்னும் தெரியாம செய்யலையே, பரவாயில்ல வாங்கல மாத்துவோமே அப்படின்னு அதை ஒரு இந்த குட்டியை விட்டு சூடு பாக்குற மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால காங்கிரஸ் செய்யும் போது அது தவறு, அடிப்படையில தவறு, அவங்க அதை ஒத்துக்குவாங்க. ஆனா இப்ப ரவிசங்கர் பிரசாத் பேசுற மாதிரி ஒரு காங்கிரஸ் அமைச்சர் அன்னைக்கு பேசுவாரா? முதல்ல நீங்க என்ன செய்திருக்கணும்? இப்ப இந்த விவாதம்ங்கிறது முதல்ல தேவையா அப்படிங்கிறது அதை நீங்க விவாதத்துக்கு வைக்கணும். நாடாளுமன்றத்துல வைங்க. பிரதமருக்கு என்னங்க வேலை? நாடாளுமன்றத்தில் வைங்க. நாடு நாடா போய் ஒவ்வொரு நாட்டு கம்பெனியும் கொண்டாந்து இறக்குறீங்க ஒரு பக்கம்.
உங்க நண்பர்களை கூட்டிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் கம்பெனி தொடங்க சொல்றீங்க, அதுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை கடன் கொடுக்க சொல்றீங்க 6000 கோடி. இதெல்லாம் செய்யற நீங்க இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை பத்தி பேச வேண்டாமா? ஒரு பிரதமர் இல்லையா அதுக்கான தலைமை அமைச்சர்? நாடாளுமன்றத்தில் அதை பேசி அந்த விவாதத்தை தொடங்குங்க. தெரியாம மக்கள் பார்க்காம விட்டுருவாங்க. நீங்க தொலைக்காட்சியிலே இந்த விவாதத்துக்கு நீங்க தயாரா இல்ல. நீங்க சுத்தி சுத்தி பேசுறீங்க. செக்குலரிசம் பத்தி பேசுங்க. இத பத்தி பேசுவோம். இன்னைக்கு அமைச்சர் சொன்னத பத்தி டிஸ்கஷன் அத பத்தி பேசுங்க. செக்குலர் கண்ட்ரி அந்த நாடு உண்மையிலே செக்குலரிசம் ஃபாலோ பண்றமா சொல்லுங்க. நாங்க கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எதுக்கு இந்த வேலையை திருட்டுத்தனமா ஆரம்பிச்சீங்க? அப்ப நீங்க அம்பேத்கரையும் அப்படியே சொல்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க அம்பேத்கர் ஏன் அம்பேத்கரை நீங்க இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறேன். நான் கேக்குறேன், இந்த பாருங்களேன், இந்த சிண்டு முடியற வேலையை விடவே மாட்டீங்களா? அம்பேத்கர் நேரடியா விவாதம் பண்ணாருங்க. நீங்க ஏங்க திருட்டுத்தனமா பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய பிரதமர் நாகரீகமாக நாடாளுமன்றத்துல இத பாருங்க, நாங்க இத வைக்கிறோம் விவாதிங்கன்னு சொல்லி இருந்தால் உங்களை அம்பேத்கரோட நீங்க ஒப்பிடலாம். நான் கேக்குறதுக்கு சொல்லுங்க. அப்படி அவர் செய்திருந்தால் நீங்க அம்பேத்கரோட உங்களை ஒப்பிட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு. ராகவன், இதுல ஒரு மக்கள் எதை விரும்புறாங்க, நீக்கணும்னு விரும்புறாங்களா, நீக்க வேண்டாம்னு விரும்புறாங்களான்றத தெரிஞ்சுக்கலாம், இதை பத்தி விவாதிக்கலாம்னு ரவிசங்கர் பிரசாத் சொல்றாரு. இப்போ பொது வாக்கெடுப்பு அப்படின்ற ஒன்று மூலமா மக்கள் எதை விரும்புறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். பிளபிசைட்னு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதே நடக்கல. இப்போ தேர்தல்கள் தான் மக்கள் எதை விரும்புறாங்கன்றதை நிரூபிக்கிற ஒன்றா இருக்கு. தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் விவாதத்தின் மூலமாக மக்கள் எதை விரும்புறாங்கன்னு நாடு ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு ரவிசங்கர் பிரசாத் சொல்றாருன்னா, இப்ப அதுக்கான மெக்கானிசம் எதுவும் இருக்கா? பாருங்க, நேத்து அந்த துறையினுடைய அமைச்சர் ரத்தோர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. ஆனா இவர்கள் அதை பிடித்து கொண்டு ஏதோ பிஜேபிக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால தான் ஆரம்பிச்சதுனால தான் இப்ப ரவிசங்கர் பிரசாத் என்ன சொன்னார், சரி விவாதிக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி அமைச்சர் கிளாரிபிகேஷன் துறை அமைச்சர் சொல்றாருல, ஏற்றுக்கலாம்ல. இதை நீங்க 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணும்போது ஏத்துக்கொண்டீங்கன்னா இப்ப பிஜேபி ஏதாவது வந்தாலே பிஜேபி இதோட நோக்கத்தோடு தான் பேசணும்னு நினைச்சு தானே பேசுறீங்க. நீங்க அமைச்சருடைய அந்த கிளாரிபிகேஷன் நீங்க ஏத்துக்கல. ஒண்ணு என்னமோ இப்ப சொன்னீங்க பிளிபிசைட்ஸ் 50 வருஷத்துக்கு முன்னாடி எதை பத்தி நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எதை பற்றி அது மாதிரி நம்ம முடிவு பண்ணோம் அந்த காலத்துல எனக்கு தெரியல. இல்ல, ஒரு பிரதமர் சொன்ன வாக்குறுதியை சொல்றேன். இல்ல, பிரதமர் எதை சொன்னாரு? நீங்க காஷ்மீரை பத்தி பேசுறீங்களா? டைவர்ட் ஆகும். ஆனா அப்படி இல்ல, நீங்க சொல்வது செய்தி கொஞ்சம் தவறான செய்தி நான் நினைக்கிறேன். இப்ப இந்த சப்ஜெக்ட்ல வரும்பொழுது நான் என்ன சொல்றேன், இந்த நாடு தவறான செய்தி இல்ல, அவர் சொன்னது ஒரு வாக்குறுதி இல்ல. அதுக்கு நிறைய இருக்கு. அது பேக்ரவுண்ட் பைலேட்டரல் இதுல அந்த UN ரெசல்யூஷன்ஸ்லயே பல இது இருக்கு. அது பாகிஸ்தான் அடாப்ட் பண்ணல, ஃபாலோ பண்ணல. அதனால அது பிகம் ரிடண்டன்ட். இப்போ இங்க விஷயத்துல பொறுத்த வரைக்கும் செக்குலரிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது மதசார்பற்ற தன்மை என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே மதசார்பற்ற தன்மையாகத்தானே இந்த நாடு இருக்க வேண்டும்னு நம்ம நினைக்கிறோம். 76க்கு முன்னாடி மதசார்பற்றன்னு கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஆனா 47 சுதந்திரம் பெற்ற பிறகு 50க்கு ரிபப்ளிக் ஆனதுக்கு பிறகு 76 வரைக்கும் மதசார்புக்கு பிரச்சனை என்ன வந்து மதசார்பற்றனுக்கு இது போட்டதுனாலதான் அந்த 40 ஆண்டுகளுக்கு இப்ப போட்டதுனால நீங்க மதசார்பற்ற நாடா இருக்குன்றீங்க. 50ல இருந்து 76 வரைக்கும் மதசார்பற்ற நாடா இந்த நாடு இல்லையா? இருந்தது. நீங்க இது சொல்லதுனால மதசார்பற்ற நாடு கிடையாது இந்த நாடு. ஆல்ரெடி இந்த நாடு மதசார்பற்ற நாடு. இன்னொரு விஷயம், நீங்க மதசார்பற்ற நாடா இல்லையா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இல்ல சகோதரரே. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்தியா மத ரீதியாக 2 நாடாச்சு, பாகிஸ்தான் இந்தியான்னு. பாகிஸ்தான்ல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற நாடு தன்னுடைய டிக்ளேர்ட் இஸ்லாமிக் ஸ்டேட் பாகிஸ்தான். அன்றைக்கு 47ல இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் முடிவு பண்ணி இந்தியா இந்து நாடு முடிவு பண்ண யாருமே கொஸ்டினே பண்ணிருக்க மாட்டாங்க. இட்ஸ் நேச்சுரல். அது பாகிஸ்தான் முஸ்லிம் நாடாச்சு, இது இந்தியா இந்து நாடா தானே இருக்குன்னு யாருமே அப்செக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அரசியல் சட்டத்தை வகுத்த அம்பேத்கர் இந்தியாவை இந்து நாடுன்னு டிக்ளேர் பண்றதை ஏற்றுப்பாரா? சார், அம்பேத்கர் மாத்திரம் இல்ல சார், எந்த தலைவருமே ஏத்துக்கல. எல்லா தலைவருமே இந்த நாடு செக்யூலர் கண்ட்ரியா இருக்கணும் தான் விரும்பினாங்க. அதனால இருக்கிறோம், புரியுதா? அதனால தலைவர்கள் அன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் யாரும் கூட இது இந்து நாடு அறிவின்னு கூட இது இல்ல, பெரிய ரிவோல்ட் எல்லாம் இல்ல, ஏத்துக்கிட்டாங்களே, மக்கள் ஏத்துக்கிட்டாங்களே. அதனால இந்த மக்கள் எப்படித்தான் விரும்புகிறார்கள். இந்த 76 வரைக்கும் செக்குலரிசம் இல்லாம அந்த நாட்டில் இருந்தது. ஒண்ணு நான் என்ன கேட்கிறேன், இப்ப செக்குலரிசம் சொல்றீங்களே, கொண்டு வந்துட்டீங்க, ஓகே. ஆனா அதற்கு பிறகு இந்த நாடு செக்குலர் கண்ட்ரியா இருந்திருக்குதா? ஒரே ஒரு ரெஃபர் பண்றேன். ஷாபானு வழக்குல சட்டம் மாற்றப்பட்டது. ராஜீவ்காந்தி கேபினெட்ல முஃப்தி இவரு அரீஃப் முகமது கான் அமைச்சரா இருந்தார். எஸ், ரிசைன். அரீஃப் முகமது கான் என்ற இஸ்லாமியர் ஷாபானு வழக்கில் சட்டத்தை திருத்தியது பச்சை சந்தர்ப்பவாதம் என்று சொல்லி முஸ்லீம் அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். பல விஷயங்கள் சொல்ல முடியும் இந்த நாட்டுல. தமிழ்நாட்டுல கேக்குறீங்க மதசார்பற்ற நாடுன்னு சொல்றீங்க. இந்து ஆலயங்கள் இன்றைக்கு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல ஏங்க இருக்கணும்?
இவர்கள் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு இந்து ஆலயத்துல இருக்கிற சொத்தெல்லாம் நாட்டுக்குடைய டெவலப்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றாரு. இது மதசார்பற்ற நாடா இருந்தா ஒரு இந்துக்களுடைய கோவிலுக்கு மாத்திரம் அரசாங்கம் வச்சுக்கோங்க, இல்ல சொத்தெல்லாம் மீதி எல்லாம் அவங்க கையில இருக்குமா? இது என்ன மதசார்பற்ற நாடு? நான் கேக்குறது என்ன மதசார்பற்ற நாடு? ஆகவே மதசார்பற்ற சொல்ல நீக்கறீங்க. கேட்பது நீக்கணும். பாருங்க, திருப்பி நீங்க சொல்றீங்க நீக்கணும்னு சொல்லல. எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இன்னைக்கு வெங்கையா நாயுடு தெளிவா சொல்லி இருக்கிறார். நான் கேட்பது உண்மையாக இந்த நாட்டில் மதசார்பற்ற நாடு கடைபிடிக்கப்படுகிறது. போக மாட்டேங்கிறாங்க. முதல் விஷயம் என்ன, இவங்களுடைய கூட்டணி கட்சிகளான பாமக, மதிமுக, தமிழ்நாட்டுல மகாராஷ்டிரால சிவசேனை, இவர்கள் இந்த விவாதத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஒண்ணு, சிவசேனை இப்படி நடக்கணும், இதுதான் சரி, இது தப்பா நடந்திருந்தா கூட இனிமேல் சரியா நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஏதாவது கண்டனம் தெரிவித்தாங்களா? அதற்கு பிறகுதான் அமைச்சர் பேட்டி கொடுக்கிறார். ரெண்டாவது, பாமக தெளிவா குறிப்பிடுது, பாமகவே இது திட்டமிட்டதை போல தோன்றுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இப்ப இவங்க கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை வந்திருக்கு. ஒண்ணு, நாம திட்டமிட்டு நாம வெளியில இருந்து புகுத்தல. ஒண்ணு. ரெண்டாவது, இவர்கள் மதசார்பின்மை அமலில் இருக்கிறதான்னு கேட்கும்போது இப்ப இந்த தமிழ்நாட்டிலே இந்து கோயில்களை பத்தி கேட்கிறாங்க. இந்து மதத்துக்கு உள்ளிருந்தவர்கள் பகுத்தறிவாளர்களாக மாறி சாதியை, பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடி இந்து மதத்தில் சில தனிநபர்கள், சில தனிப்பட்ட சாதிகள் கையில கோயில்கள் இருக்குங்கிறதுனால அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டு வந்த மாற்றங்கள் தான் இங்க நடந்திருக்கு. ஏதோ இது வேற மதத்தவங்க சேர்ந்து இந்து மதத்துக்குள்ள திணிச்சாங்கன்னு கிடையாது. மற்ற மதத்துக்கு வேண்டும் என்று அந்த மதங்கள் விரும்பினால் அந்த மதத்துக்குள்ளிருந்து கோரிக்கைகள் வந்தால் அரசாங்கம் பரிசீலிக்கும். அது வேறு ஒரு சோசலிசம்ன்ற சொல் இருக்குல்ல, நீங்க சோசலிசம்ன்ற சொல் நீடிக்கணும்ன்றீங்க. அன்றைக்கு அரசியல் சட்டம் உருவான காலத்துல சோசலிச நாடுகளாக இருந்த நாடுகள் இன்றைக்கு சோசலிச நாடாவே இல்ல. சோவியத் யூனியன் சோசலிச நாடா இல்ல, சைனா இன்னைக்கு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா மாறிடுச்சு. இந்தியா இன்னைக்கு பெயரளவுல மட்டும் சோசலிச நாடா இருந்தா போதுமா? உண்மையில உள்ளடக்கத்துல சோசலிச நாடா இருக்கா? நாம கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க, 76ல ஒரு வார்த்தையை சேர்க்கிறோம். இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியட்ல சேர்க்கிறாங்க. சோசியலிசம் என்றைக்கும் ஒரு எமர்ஜென்சி அல்லது தனிநபருடைய அதிகாரம், சர்வாதிகாரத்தை நோக்கியது அல்ல. அதனால அந்த வார்த்தைகளை அவர் சேர்த்து விட்டதால் இந்திரா காந்தி சோசியலிச நாடாக இந்தியாவை மாத்திட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அப்படிதான் கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்களா? கிடையாது. மாறாக அந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது என்பது இந்த நாட்டில் நமக்கு என்ன லட்சியம் வச்சுக்கிற, உனக்கு என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டா ஒரு உயர்ந்த லட்சியத்தை ஒரு தனி மனிதன் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் அதை செய்யணும் அப்படின்னு அவனை தூண்டி விடுவது போல ஒரு நாட்டின் லட்சியத்தில் ஒரு முகப்பு பக்கத்துல இதை எழுதுவது என்பது அப்ஜெக்ஷனபிள் கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி செய்த இவர் சொன்னாரு ஒரு அன்லாஃபுல் அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தது. அதை நம்ம அதுக்கு அடுத்து வந்த ஒரு நாடு உயர்ந்த நோக்கத்துக்கு போகிறதுக்காக ஒரு தனி மனிதன் லட்சியம் வச்சுக்கிறது மாதிரி இது வச்சுக்கிறதுன்றீங்க. ஆனால் இதுல உயர்ந்த நோக்கம் எது அப்படின்றதுலயே நாட்டு மக்கள்கிட்ட மாறுபட்ட கருத்து இருக்கு. ஒருவருக்கு கம்யூனிசம் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு சோசியலிசம் இன்னொருத்தருக்கு முதலாளித்துவம் பிடிக்கும். அந்தந்த காலத்துல அந்த நாட்டு மக்கள் எதை விரும்புறாங்களோ அந்த அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ 60 ஆண்டுகளுக்கு முன்னால் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம உருவாக்கின அரசியல் சட்டத்தை நம்ம அதுல ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு அதுதான் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சோசியலிஸ்ட் சொல்ல முடியுமா? இன் ட்ரூ லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஃபாலோ பண்றீங்களான்னு கேக்குறேன். செக்யூலரிசம் சொல்லிட்டீங்க, ஓகே, எல்லாரும் ஏத்துக்கிட்டாச்சு. சாவரிட்டின்னு ஒன்னு சொல்றமே, சாவரின் ஸ்டேட்னு சொல்றமே, இறையாண்மை நான் சொல்லுவது அதுவே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. சாங்க்டிட்டி இன்னி கொடுத்துட்டு இருக்கீங்க. நானும் செக்யூலர் கண்ட்ரினா லெட் இட் பீ எ செக்யூலர் கண்ட்ரி, அத ஃபாலோ பண்ணுங்க. அரசியலமைப்பு சட்டம் டைரக்டிவ் பிரின்சிபல்ல 44ல சொல்லப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் வேண்டும் என்று அது அம்பேத்கர் கூட சொன்னார். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீகலெக்ட் அந்த பத்தி வந்திருக்குது. பொது சிவில் சட்டத்தை பத்தி டிஸ்கஷன் வரும்பொழுது அதுல என்ன தெரியுமா சொன்னார் அம்பேத்கர்? இந்தியாவில் 90% சட்டங்கள் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் ஒரே சட்டம் தான் பயன்படுத்துறாங்க. மேட்ரிமோனியல் ஏதாவது திருமண சட்டங்களோ வாரிசுரிமை சட்டங்கள் மாத்திரம் தான் இவர்களுக்கு தனியாக இருக்கிறது. அப்ப சொல்றாரு 36ல ஷரியத் ஆக்ட் கொண்டு வரும்போது பல முஸ்லீம் ஏத்துக்கவே இல்ல. வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், மும்பை ப்ராவின்ஸ், மலபார் ஏத்துக்கவே இல்ல. அப்படி கூட்டணி கட்சிகளை எதிர்க்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் விவாதிச்சிருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் என்ன பதில் சொல்ல போறாங்க? பதில் சொல்லட்டும். கண்டிப்பா இப்ப சொல்றேன். இல்ல நீங்க இத்தனையும் எழுப்புறீங்க, நான் இதுக்கு பதில் சொல்ல கூட நேரம் அன்னைக்கு அம்பேத்கர் பொது சிவில் சட்டம் வேணும்னு சொன்னாரு, ஏன் கொண்டு வரல? கூட்டணி கட்சி பத்தி பேசுறாரு. கூட்டணி கட்சிக்கு சொல்லட்டும், அவங்களுடைய கருத்து. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல அன்றைக்கு அம்பேத்கர் சொன்னதுல மதுவிலக்கு கூட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருக்கு. இந்தியா முழுக்க நீங்க கொண்டு வர போறீங்களா? தடுப்பு சட்டம் இருக்கிறது, டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கு. அது மட்டும் இல்ல, அண்ணல் அம்பேத்கர் ஹிந்து கோடு கொண்டு வர சொன்னாரு. யார் இந்துக்கள்ங்கிறத முதல்ல வரையறை பண்ணுங்கன்ட்டு. அந்த சட்டத்தை மட்டும் இவங்க யாருமே ஒத்துக்கல. காங்கிரஸ்லயே அவருக்கு அதுக்கு ஆதரவு இல்லை. ஏன்னா இந்துக்கள் யாருன்னு வரையறை பண்ணிட்டாலே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அம்பேத்கர் அவர்களோடு எத்தனை லட்சம் பேர் புத்தர்களா பௌத்தர்களாக மாறினார்கள்.
ஆனா நீங்க வந்து உங்க வசதிக்காக பௌத்தர்கள் ஜெயினர்கள் எல்லாம் இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாத்திகர்கள் கூட இந்து சட்டத்தின் கீழே வர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஹிந்து யாருன்னு வரையறைக்கணும்னு அவர் சொன்னதை யாரும் ஏத்துக்கல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவர் மறந்துட்டு பேசுறாரு. இது வந்து இந்திரா காந்தி அவர்கள் 76ல் அவங்க அவசர நிலை காலத்துல கொண்டு வந்துட்டாங்க 42வது அமெண்ட்மெண்ட். இதுக்கப்புறம் ஜனதா ஆட்சின்னு ஒன்று வந்தது இல்ல, இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்த அத்தனை சட்டங்களையும் வந்து அவங்க திருப்பி எடுத்தாங்கல்ல. அப்படி எடுக்கும் பொழுது 44வது சட்ட திருத்தத்தை வைக்கும் போது இவர் கேட்கிற எல்லாத்துக்கும் இவங்க ஜனசங்கமும் ஒரு பகுதியாக இருந்த அந்த ஆட்சியில தீர்ப்பு சொன்னாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, இந்த செக்யூலரிசம்ங்கிறதும் சோசியலிஸ்ட்ங்கிற சொற்களுக்கும் விளக்கம். இதை வந்து குவாலிஃபை பண்றோம். அப்படிங்கும் போது செக்யூலரிசம்னா என்ன அப்படின்னா அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவது என்றும், சோஷலிஸ்ட் என்பது அனைத்து வகையான சுரண்டல்களில் இருந்தும் மக்களை பாதுகாப்பது என்பதாக குவாலிஃபையிங் த டேர்ம் அப்படின்னு அதுக்கு இவர்களும் சார்ந்த அந்த அரசாங்கம் விளக்கம் கொடுத்து அந்த சொல்லை காப்பாத்துச்சு. இன்னைக்கு அந்த சொல்லை ஒரு விவாத பொருளாக்க வேண்டிய தேவையே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அதை விவாதிக்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். மூன்றாவது, அதை முறையாக நாடாளுமன்ற அவைகளில் வச்சிருக்க வேண்டியவர் பிரதமர். இதை விட்டுட்டு நாட்டில் 4 இடத்துல 4 பேர் மனம் போன போக்கில் பேசுறதும், அதை விவாதம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு வச்சு மற்ற விஷயங்கள்ல இருந்து நம்ம திசை திருப்புறது திருப்பி திருப்பி இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. திசை திருப்புறதுன்னு சொல்றீங்க. பானுகோம்ஸ் இதுல வைகோ வெளியிட்ட ஒரு அறிக்கையில அவர் சொல்றது, மோடி அரசாங்கத்தினுடைய இத்தகைய போக்கு ஹிந்துஸ்தானம் இந்துக்களுக்கே என்று கூறி வரும் RSS கருத்துக்கு வலு சேர்ப்பதுடன் எதிர்காலத்தில் விரும்பத்தகாத விபரீத விளைவுகளை ஏற்படுத்திவிடும் எச்சரிக்கிறார். சிவசேனை அந்த சொற்களை நீக்கியே ஆகணும்னு சொல்லுது. இப்ப அந்த சொல் அப்படின்றது அவ்வளவு தூரம் அவங்களை அச்சுறுத்துதுன்னு எடுத்துக்கிறதா? வைகோ சொல்றது மாதிரி இது RSS உடைய அஜெண்டா, அதற்காக இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவரவர்கள் நிலைப்பாட்டிலிருந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதனால அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா அரசியல் கட்சிகள் சார்ந்து அந்த பார்வைக்குள்ளேயே நம்ம சிக்கிப்போம். நான் அதிலிருந்து வெளியிலிருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது செக்யுலரிசம் இப்போ அவங்க சொன்னாங்க அனைத்து மதங்களையும் சம அளவில் வைத்து பார்ப்பது. அந்த மாதிரியான பிராக்டிஸ் தான் இந்தியாவில் இருக்குதா அப்படிங்கிறது இன்றைக்கு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அப்படிங்கும்போது ஷாபானு கேஸ்லேயே நீங்கள் இன்னைக்கு இஸ்லாமிக் இதுலேயே ஃபெமினிஸ்ட் இருக்காங்க. அவர்களுடைய தேவையை நாம கண்டுகொள்வதே இல்லை. சிறுபான்மையினர் நலன்னு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற எந்த கட்சிகளும் அந்த குரலுக்கு செவிமடுப்பதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வாக்குகள் புற போயிடும். ஏன் அங்க உள்ள பெண்களுக்கான உரிமை குரல் அங்கிருந்து வரும்போது அதை செவிமடுப்பதில் என்ன தவறு? ஆக அந்த இடத்துல நம்மளுடைய இந்த செக்யூலரிசம் நாம எப்படி ஃபாலோ பண்றோம், ரிலீஜியஸ் இது பர்சனல் லால நாம எப்படி ரிலீஜியஸ் இதை வந்து அங்க டாமினேட் பண்ண விடுறோம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம பேசணும். இது வந்து ஒரு சோஷியல் ஸ்கேல்னு வரும்போது, டெவலப்மெண்ட் ஸ்கேல பார்க்கும்போது ரிலீஜியஸ் ரீதியாக ஒரு பின்தங்கிய பிராக்டிசஸ்ல இருக்கிறவங்களை மேல தூக்கி விடுறதுக்கு இது மிகப்பெரிய தடையாக இந்த மாதிரியான பிராக்டிசஸ் இருக்கு. அப்ப இதை மாதிரியான விரிவான விவாதங்கள் சமூகத்தில் சிவில் சொசைட்டில நடக்கணும். பார்லிமெண்ட்ல நடக்கிறது வேற, ஆனா சிவில் சொசைட்டில இந்த மாதிரியான விவாதங்கள் பல தளங்களில் தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு அவசியத்துல நாம இருக்கிறோம். அதாவது இந்த ஷரியத் சட்டம் அது இந்தியாவினுடைய இந்த மதச்சார்பின்மைங்கிறதுக்கு அது ஒன்றுனால தான் பெரிய பிரச்சனை வந்துட்ட மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பிஜேபி செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விதிவிலக்குகள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சரியான கருத்து. ஆனால் இவங்க இப்போ பேசுகிறாங்க பாருங்க, பெண்கள் அக்கறை இதெல்லாம். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து சாமியாருங்க, மந்திரிங்க, மடாதிபதிகள் அத்தனை பேரும் இந்து பெண்கள்லாம் 4 குழந்தை பெற்றுக்கங்க, அந்த இந்துக்கள் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும், இந்த 4 குழந்தை பெற்றுக்கொள் என்று ஒரு பெண்ணுக்கு உத்தரவிடுகிற அதிகாரம் இந்த மத தலைவர்களுக்கு, மடாதிபதிகளுக்கு, இந்த மதத்துக்கு வந்து நீங்க வந்து ஆட்களை பெற்றுக் கொடுங்க நாங்க சண்டை போடுறதுக்கு அப்படின்னு அந்த பெண்ணுடைய உடம்பை வந்து வெறும் ஒரு மக்கள் தொகை பெருக்கும் கருவியாக பெரும்பான்மை சமூகம் வந்து பேசிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாம வந்து இதை நம்ம வேற ஒரு அஜெண்டாவை பின்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சட்டத்தை, ஷாபானுங்கிற பெண்ணுக்கு பல பேருக்கு ஷாபானு கேஸ் என்னன்னே தெரியாது. அந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு எங்க ஷரியத்துல அவ்வளோ இடம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படி கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து கிரிமினல் சட்டத்தின் கீழே ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு. அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு குழு தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது. அப்போ ராஜீவ்காந்தி அவர்களே என்ன பண்ணிட்டார், அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அந்த ஒரு சட்டத்தை வந்து அவர் ஷரியத்திலான்னு புதுசாக கொண்டு வந்தார், அந்த பெண்களுக்கான சட்டம். ஆனால் அது அந்த பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியது அல்ல.
நீங்க அதை மட்டும்தான் பேசுறீங்களே தவிர அதே இஸ்லாமிய சட்டத்துல வந்து பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குது, மறுமண உரிமை இருக்கு, இது எல்லாமே அவங்க சட்டத்திலேயே இருக்கு. ஆனால் இந்த செயலை செய்தது தவறு. இப்போ இந்த மதச்சார்பின்மை நீங்க எப்படி நிலைநிறுத்தணும்னா அதை சரி பண்ணுங்க. எல்லாரும் வந்து ஜீவனாம்சத்துல 125 CRPC கீழே வருவாங்க அப்படின்னு தான் இந்திய அரசு அறிவிக்கணுமே தவிர ஷாபானு கேஸ்ல வந்து எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டோம், அதனால இனிமே செகுலரிசமே வந்து கிடையாது, ஆகையினால இனிமே மெஜாரிட்டி மதவாதம் நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. ஜீவனாம்சம் மட்டும் பிரச்சனை இல்லை, அங்க வந்து ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ்னு வரும்போதும் பெண்களுக்கு மிகப்பெரிய இது இருக்கு, டிஸ்கிரிமினேஷன். இல்ல இல்ல பெண்களுக்கு ஒரே ரிலிஜியஸ்லாம் வந்து குர்ஆன் தான், அவங்களுடைய ஷரியத்தினால மட்டும்தான் என்னென்ன அளவு குறையுமே தவிர, ஆனா அவங்களுக்கு தான் இருக்கு. இந்து பெண்களுக்கு சொத்துரிமையே கிடையாது. இப்ப சட்டம் நீங்க சட்டமெல்லாம் போடாமே அதை பத்தி எல்லாம் நம்ம பேசுறதே கிடையாது. அதுதான் முக்கியம். நம்ம வேற இடத்துக்கு போறோம். எனக்கு கவலை எல்லாம் என்னன்னா இந்த அணுசக்தி ஒப்பந்தத்துல என்ன போட்டீங்க அதை கொஞ்சம் விவாதம் பண்ண மாட்டேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அணுசக்தி விவாதத்தை விவாதம் பண்ணுங்க. நீங்க செக்யூலரிசத்தை பத்தி விவாதம் பண்ண ரெடியா இல்ல? ஏன் ரெடியா இல்ல? அணுசக்தியால இந்த நாடு வந்து சோமாலியாவாகும். செக்யூலரிசம்னால இந்த நாடு போலி மதசார்பின்மை ஃபாலோ பண்றதுனால இந்த நாடு சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனை வருது. உங்களால மதச்சார்பின்மை பத்தி அவர் பேசணும் ஆசைப்படுறாரு, சொல்லுங்க. இப்போ முதல்ல வந்து அவரு செக்யூலரிசம் போலி மதச்சார்பின்மைன்னு சொன்னார். இது பொதுவா இவங்க வச்சுட்டே இருக்கிற வாதம். ஆனா செக்யூலரிசம்ங்கிற வெறும் வார்த்தையை அரசியலமைப்பு சாசனத்துல வச்சிருக்கிறதையே இப்ப எடுக்கணும்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்களுடைய உண்மையான அஜெண்டா போலி மதசார்பின்மையை தடுப்பதல்ல, மதசார்பின்மையே இந்த நாட்டின் கொள்கையாக இருக்கக்கூடாதுங்கிறதுன்னு தான் தோணுது. ரெண்டாவது, இவங்க வந்து போற போக்குல சொன்னாங்க மதசார்பின்மை என்பது எல்லா மதத்தையும் சமமாக நடத்துவது. கண்டிப்பா கிடையாது. அதாவது ஒரு அரசாங்கம், அதாவது உலகமே வந்து ஒரு காலனிய நாடாக இருந்து அதுக்கு முன்னால மிகப்பெரிய அளவுக்கு ராஜாக்களுடைய ஆட்சிகள் இருந்து இப்பதான் ஜனநாயகம்ங்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு புது கான்செப்ட். ஜனநாயகம்ங்கிறது இந்தியாவுக்கு 60 வருட இளமையான ஒரு கான்செப்ட். இந்தியா ஒரு ஜனநாயகத்துக்குள்ள நுழையும் போதுதான் எந்த மதத்துடைய சட்டத்தை நான் எடுத்துக்கிறது, எந்த மதத்துடைய ஒரு கல்வெட்டை பாருங்க சகோதரர், ராஜா காலத்திலே ஜனநாயகம் எல்லாம் இருந்திருக்குது. சரி, அதுதான் ஜனநாயகமா? போட உங்க நல்ல ஜனநாயகம், ஜனநாயகத்தை பத்தி நான் நல்ல புரிதல். தேர்தல் முறையெல்லாம் அதுதான் ஜனநாயகம், அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க. சரி, அது அதான் இவங்க வந்து இப்ப விவாதிக்கணும்னா பேச விடணும். நான் சொல்றேன், மத நல்லிணக்கம் என்பது சமூகத்துல எல்லா மதங்களும் நமக்குள்ளதான இணக்கமா வாழணுங்கிற ஒரு வாழ்நிலை. ஆனா ஒரு அரசாங்கம் என்பது இங்க மத நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், மத நம்பிக்கை இருக்கிறவர்களில் கூட கடவுளை வெவ்வேறு விதமாக விளக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை மதங்களுக்கு எத்தனை விளக்கங்கள், எத்தனை தத்துவங்கள், ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக கடவுளை பின்பற்றுகிறது. அப்போ நாம அரசை நடத்தும் போது இங்க ஜனநாயகம் அமுல்ல வரணும். அதுக்கு அரசாங்கத்தை நடத்துகிறவன் எந்த மதமும் சாராதவனாக மத நம்பிக்கை இல்லாதவனுக்கும் கூட சமமான ஒரு அரசாக இருக்கணுங்கிறதா மதசார்பின்மை. அது இங்க நியாயமா வரணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா அது ஒரு அரசியல் வளர்ச்சி போக்குல வரும். நாம இழந்திருக்கிறது என்னன்னா, இந்த அம்பேத்கருடைய விவாதத்தை நிறைய கோட் பண்றாங்க. நான் கேட்கிறேன், நாடாளுமன்றம் விவாதிக்கிற மையமா இல்ல, நாம அரசியலை இழந்திருக்கிறோம். நாம ஒரு நேர்மையான அரசியலை இழந்திருக்கிறோம், நியாயமான அரசியலை இழந்திருக்கிறோம். இவர்களுடைய அரசியல் முழுக்க முழுக்க திசை திருப்புது. நீங்க பொது விவாதங்கள்ல பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசுறது, மதசார்பின்மை பத்தி பேசுறது, மதம் மதம் மதம்னு பேசுறமே, நாட்டின் சொத்து களவு போயிருக்கிறது. நீங்க ஒபாமாவை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்க. அந்த கையெழுத்து போட்டதை பத்தி வெளியில பேசுங்க. எது கையெழுத்து போட்டீங்க, என்ன விஷயம், மக்கள்கிட்ட விவாதிங்க, நாடாளுமன்றத்துல வைங்க, விவாதிங்க. அவசர சட்டங்களை பத்தி குடியரசுத் தலைவர் கண்டனம் சொல்லியிருக்காரு, அதை பத்தி நாடாளுமன்றத்துல வைங்க, விவாதிங்க. எதுவுமே செய்யறதில்ல. இங்க வந்து பேசவும் விடுவதில்லை. இதான் பிரச்சனை, இங்கேயும் பேச விடுவதில்லை. சகோதரர் சொல்றாரு, இந்த பிரச்சனையை நேற்றைக்கு ஆரம்பிச்சது யாரு? உங்களை போன்ற எதிர்கட்சிகள் தான். உங்களுக்கு தேவை. அதாவதுங்க, கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பேசுகிறார்கள், அவங்களுடைய உரிமை பேசட்டும், எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்ல, டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சதே நேற்றைக்கு, இதை அமைச்சர் கிளாரிஃபை பண்ண அப்புறம் ஆரம்பிச்சது நீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் ஒபாமாவை பத்தி டிஸ்கஸ் பண்றது நீங்க ரெடியா இருக்கீங்க, நானும் ரெடியா இருக்கேன். ஆனா இந்த செக்யூலர்ஸ் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ண நீங்க ஓடுறீங்கன்றேன்.
Are you நான் இந்த நாட்டுல ட்ரூ செக்யூலரிசம் ஃபாலோ பண்றோமா? அதாவது செக்யூலரிசம் இன் லெட்டர் ஸ்பிரிட் நடக்குதா? இந்த நாட்டுல சட்டங்கள் எப்படி இந்துக்களுக்கு மதச்சார்பின்மை பத்தி நீங்க விவாதிக்கணும்ன்றீங்க, மற்ற விவாதத்துக்கு வர மாட்டாங்க. ஏன் மதச்சார்பின்மை கேக்குறீங்க? சார் ஒரு நிமிஷம் ஏன் அச்சப்படுறீங்க? சார் ஒரு நிமிஷம் இதே கேரளாவிலே இவங்களுடைய அவங்க பதில கேட்டு ஏன் அச்சப்படுறாங்கன்னு கேட்டு வருவோம். கேரளாவிலே எங்களுடைய கூட்டணி எல்லாம் யாருன்னு எங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நீங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. அதே போல இவர்கள் கூட இன்றைக்கு பெரும்பான்மை நாங்க வந்து எந்த விவாதத்துக்கும் பயப்படுறவங்க கிடையாது. நாங்க எல்லா விவாதத்துக்கும் தயாரா இருக்கோம். நாங்க கேட்கிற முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த விவாதம் எங்கு தொடங்க வேண்டுமோ ஏன் அங்கு தொடங்கவில்லை? நாம வந்து சந்தக்கடையிலயே 4 மூலையிலயும் யாரோ 4 பேர் மன்னிக்கணும். யாரு ஒபாமாவை பத்தி நீங்க முதல்ல சொல்லுங்க. ஒபாமாவை பத்தி இன்னொன்னு நீங்க ஒரு அமைச்சர் விளக்கம் கொடுக்கிறார். அமைச்சர் விளக்கம் கொடுப்பது தனிப்பட்ட கட்சியின் கருத்துல நாட்டின் கருத்தாக சொல்றாரு. ரத்தோருடைய விளக்கமும் ரவிசங்கர் பிரசாதோட விளக்கமும் ஒரே நாள்ல வருது பேப்பர்ல. ஏதோ ரத்தோர் வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரியும், அதுக்கு பிறகும் மக்கள் வந்து இல்ல நீங்க வேணும்னு பண்ணீங்கன்னு சொன்ன மாதிரியும், அதுக்கு பிறகு ரவிசங்கர் பிரசாத் சொன்ன மாதிரி 3 ஒரே செய்தி. எது சேனாவோட குரல், ரவிசங்கர் பிரசாதோட குரல், ரத்தோரோட குரல். 3 நான் கேட்கிற முதல்ல பேச வேண்டிய மோடியை பேச சொல்லுங்க. ஒபாமாவே போகும்போது ஒன்றை பேசிவிட்டு போயிருக்கிறார். இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கும் வரைதான் வளர்ந்த நாடாக வளர்ச்சி நிலைக்கும். மதவாதம் அப்படின்ற ஒன்று வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டைன்னு அவர் பேசிட்டு போறார். அதையும் இதையும் எப்படி பொருத்தி பார்க்க? சகோதரர், இந்தியா மதசார்பற்ற நாடா இருக்க வேண்டும் என்று ஒபாமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜூஸ் உலகத்துல உலக நாடுகளில் விரட்டி அடிக்கப்படும் பொழுது யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு இந்த நாடு. அதனால நமக்கு இந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூதர்கள் பாரசீஸ் இந்தியாவுக்குள்ள வந்து இன்றைக்கு இருக்கிறாங்க. டாட்டாலாம் பாத்தீங்கன்னா பாரசி தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதனால மதசார்பற்ற நாடா இந்தியா இருக்கணுங்கிறதுக்கு இவங்க யார் சர்டிபிகேட் கொடுக்க வேணாம், சொல்லி கொடுக்க வேணாம். இது பிளட்ல இருக்கிற விஷயம். இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பிளட்லயும் இருக்கு. ஒபாமா சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். இந்தியா ஆல்ரெடி செக்யூலர் கண்ட்ரி இல்ல அப்படிங்கறத உங்க பிரதமர் மோடி ஒபாமாவுக்கு சொன்னாரா? ஒரு விடைகளை நான் கேக்குறதுக்கு சொல்லுங்க. இந்த பதிலை மோடி ஒபாமாவுக்கு சொன்னாரா? அரசியல் சட்டத்தில் இடம்பெற்ற சமத்துவம், சமயச்சார்பின்மை என்ற சொற்கள் இன்றியமையாததா, நீக்கப்பட வேண்டியவையா அல்லது விவாதத்துக்குரியதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். இன்றியமையாதது என்று 76% நேயர்களும், நீக்கம் தேவை என 13% நேயர்களும், விவாதத்துக்குரியது என 11% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இதை விவாதத்துக்குரியது அப்படின்ற ஒன்றை வெறும் 11% பேர் தான் சொல்றாங்க. அப்போ இந்த சொற்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மனநிலைன்றது மக்கள் அல்லது நம்ம நேயர்கள் பெருவாரியா விரும்புறது எதை காட்டுதுபாங்க? இல்லை, இந்தியாவோட சோலே அதுதான். இந்தியாவோட சிறப்புங்கிறது அதுதான். இந்தியாவின் ஆன்மா அப்படின்னு சொல்லணும்னா அந்த மதச்சார்பின்மை தான். அதுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு மதம் தான் காரணம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். எல்லா மதங்களும் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆன்மாவை வந்து நீங்கள் பிரிக்கவே முடியாது. அது இன்ஹெரண்டாக இருக்குது. அதுதான் இது வெளிப்படுத்துது. அதனால் அந்த செக்யூலருங்கிற வார்த்தையை எடுக்கணுமாங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆனால் அது டிஸ்கஷனுக்கு உட்படுத்தப்படணுமானா கண்டிப்பாக டிஸ்கஷனுக்கு உட்படுத்தப்படணும். ஏன்னா பல பிரச்சனைகள் இதனால் வந்துகிட்டு இருக்கு. இல்லை, அதுக்கு ஒரு புது டெஃபினிஷன் தரணும். அது 2 விதமான சொற்கள் சொல்றாங்க. அரசு மதம் விலகி இருக்கணும், அதுதான் மதச்சார்பின்மை அப்படின்ற ஒன்று. இன்னொன்று எல்லா மதத்தையும் சமமா பார்க்கிறது, அது மதச்சார்பின்மை. இந்தியாவில் வேற ஒரு விளக்கம் வருது. பிஜேபி இல்ல, இவங்க பேசுறது இரண்டுமே இல்ல, ஒரு மதத்தை மட்டும் தாஜா செய்கிற வேலை நடக்குது, இது வந்து போலி மதச்சார்பின்மை பிஜேபி பேசுது. நீங்க மதச்சார்பின்மைக்கு என்ன டெஃபினிஷன் சொல்றீங்க? மதச்சார்பின்மைக்கு சரியான டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னா காமன் சிவில் கோட் வேணும். காமன் சிவில் கோட் வேணுங்கும்போது அது சிறுபான்மையினரை நசுக்குவதாக அவங்க என்ன நினைக்கிறாங்க? காமன் சிவில் கோட் வந்தால் நம்மளுடைய அடையாளங்கள் பூரா அழிஞ்சு போய் பெரும்பாலான இந்துக்களுடைய அடையாளங்கள் நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுவே ஆக்கிரமிச்சிருங்கிறது தான் அவங்களுடைய ஃபேர். ஆக இதற்கு ஒரு டிஸ்கஷன் நடத்தி அந்த காமன் சிவில் கோடை எந்த அளவு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு இதை கொண்டு வரலாங்கிறது ஒரு டிஸ்கஷன் விரிந்த அளவில் நடக்கணும். அது நம்ம நாட்டில் நடக்கவே இல்லைங்கிறது பிரச்சனை. காமன் சிவில் கோட் இல்லாததுனால என்ன பிரச்சனை நடக்குதுன்னா அரசியல் கட்சிகள் பூரா இதை வந்து தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக பயன்படுத்துறாங்க. அப்ப தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருது. மத கட்சிகள் எல்லாம், மதம் சார்ந்த கட்சிகள் எல்லாம் பெரிய அளவில் உயிரோட்டமா எழுதுங்கிறதும் அதுக்கு இதனும் ஒரு காரணம். பெரும்பான்மை மதம் சார்ந்த கட்சி, சிறுபான்மை மதங்கள் சார்ந்த கட்சிகள், இது எல்லாமே இதனால பயனடைறாங்கன்னு சொல்றீங்களா?
அரசியல் கட்சிகள் எல்லாமே மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து நீங்க அரசியல் படுத்தும் போது அந்த இடத்துல உண்மையான செக்யூலரிசம் அடிபட்டு போகுதுங்கிறது தான் நான் சொல்றேன். அதாவது இவங்க சொல்றதுல இருந்து ரொம்ப மைனூட்டா தான் நான் வேறுபடுறேன். அதாவது இந்திய அரசு இதுவரைக்கும் இந்தியாவை அரசு கட்டுப்படுத்தி இருக்கிறது, மதம் கட்டுப்படுத்தி இருக்கிறது. பார்ப்பனியம்ங்கிறதே ஒரு மத நிறுவனமாக திட்டமிட்டு பரப்பப்பட்டது தான். அது ரொம்ப காலமாக இன்னைக்கும் கூட நம்மளால இன்னும் கூட அம்பேத்கரை விவாதிக்கணும்னு சொன்னா அம்பேத்கருடைய சாதியை ஒழிக்கும் வழியை தான் விவாதிச்சிருக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கு தேவையா இருக்கிறது. ஆனா இந்த பொது சிவில் சட்டம் அதோட சேர்ந்து மதசார்பின்மை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. முதல்ல இந்திய அரசியல் மதசார்பின்மையை சரியாக கையாளுவதில் பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, அது அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனை. அரசியல் கட்சிகள் தங்களுடைய அஜெண்டாவையே இதை திரிக்கிற விதமா தான் வச்சிருக்காங்கிறது ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம். ரெண்டாவது, பொது சிவில் சட்டம் என்பது ஒரு தனி அஜெண்டா. இது ரெண்டையும் இப்ப மையத்துக்கு கொண்டு வருதுங்கிறது எனக்கு இவங்க பேசுனதையே வச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. RSS அஜெண்டாவே இவங்களும் பேசுறாங்களேன்னு தோணுது. இல்ல, அது உங்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு அவங்க விரும்பினா பதில் சொல்லலாம். அதுக்கான நேரம், விரிவான நேரம் இப்ப இல்ல. ராகவன், இல்ல நிறைவா கேட்கணும். கடந்த வாஜ்பாய் ஆட்சியில அரசியல் சட்டத்தை திருத்தி எழுதுறதுக்கு MN வெங்கடாச்சலையா தலைமையில குழுவை போட்டீங்க. இப்போ அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையில இருந்து சில சொற்களை நீக்கணும், அதை பத்தி விவாதிக்கலாம்ன்றீங்க. இப்போ இந்த அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய விஷயம் இது அப்படின்னு குற்றச்சாட்டு வருது. இந்த அடிப்படைகளை மாற்றி எழுதணும், மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு பிஜேபி நினைக்குதா? நீங்க தவறா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிஜேபி நினைக்கதா சொல்றீங்க. இன்னைக்கு வெங்கையா நாயுடு தெளிவா சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கம் இல்ல. நான் நினைக்கிறேன் இல்ல, ஒரு விஷயம் அதை பத்தி விவாதிக்கவே கூடாது, அது தப்பு முடியாது, விவாதிக்கணும். இன்னொரு விஷயம் நான் பிஜேபி சொல்ற சீரான மதசார்பின்மை நாங்க அட்வொகேட் பண்றோம். அத்வானி அவர்கள் அன்னிலேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம். பொது சிவில் சட்டத்தை பத்தி சொன்னீங்க. கோவால இல்லையா, கோவால பொது சிவில் சட்டம் அமலில் இருக்கிறது. 30% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடம் கோவா. அங்க என்னங்க பிரச்சனை வந்தது? பொது சிவில் சட்டம் இத்தனை வருஷமா இருந்துட்டு இருக்கு. பிஜேபி கவர்மெண்ட், நீங்க சொல்ற ப்ரோ ஹிந்து பார்ட்டி, அங்க 30% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிற கோவால பிஜேபி ஆட்சி இன்னைக்கு நடக்குது. அங்க பொது சிவில் சட்டம் இருக்கிறது. அதனால அரசியல் அமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்ட பொது சிவில் சட்டம் தேவை. சீரான மதசார்பின்மை தேவை. இந்த நாடு மதசார்பற்ற நாடாக என்றைக்குமே இருந்திருக்கிறது, இருக்கும். யாருக்கும் இதுக்கு நீங்க சொல்லித்தான் மதசார்பற்ற நாடாக இந்த நாடு இல்லை அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறேன். உங்களுடைய நிறைவு. அதாவது நம்ம நாட்டு மக்கள் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை வாழ்வாதாரங்கள் கிடையாது, தண்ணீர் சுரண்டப்படுது, மண் எல்லா அந்நிய கம்பெனிகளுக்கும் பட்டா போட்டு கொடுக்கப்படுகிறது, வேலை வாய்ப்புங்கிற பேர்ல 25,000 30,000 லட்சக்கணக்கான இளைஞர்கள் சத்து உறிஞ்சப்பட்டு விட்டு தூக்கி எறியப்படுகிறார்கள். இந்த எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. நீங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் மாறிடும், ஏதோ வளர்ச்சி வந்துடும் நினைச்சு மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ராணுவத்துல தனியார் மயமாக்குறது, ரயில்வேயை தனியார் மயமாக்குறது, ரயில்வே ஸ்டேஷனை கூட தனியார் கொடுக்கறது, இந்த மாதிரியான இல்ல இந்த மாதிரி எல்லாம் அறிவிச்சுட்டு இப்ப கடைசியாக ஒபாமாவோட அமெரிக்காவோட இந்த அணுசக்தி ஒப்பந்தம்னு போட்டு இந்த நாட்டை ஒண்ணுமே இல்லாம மன்னிக்கணும். செக்குலரிசத்தை பத்தி நீங்க எங்க எப்படி விவாதத்தை தொடக்கணுமோ ஏன் அந்த முறையில தொடக்கல? ஏன் இத பத்தி பிரதமர் பேசுற விஷயம் இல்ல? முதல்ல இத பத்தி இந்த கேள்வி எதுக்குமே இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒன்று மக்களை திசை திருப்புவது, இன்னொன்னு இப்படி ஏமாத்திக்கிட்டு இந்த அஜெண்டாவை தனியா நிறைவேற்றுவது. இப்படி ஒரு நேர்மையற்றவர்கள் கையில இந்த நாடு சிக்கி இருக்கு. இதான் இன்னைக்கு இருக்கிற ஆபத்து. பல புதிய விவாதங்களுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. செக்குலரிசம்ங்கிறது இந்த நாட்டினுடைய உயிர் நாடி, அது மக்களோடு கலந்தது, அதை நீங்க மாத்தவே முடியாது. நன்றி. உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நேயர்களை மற்றொரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல